ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நேத்து ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால லாங் வீடியோவா எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஷாப்பிங் எப்போ போனோம்னு பாத்தீங்கன்னா வெனஸ்டே தான். வெனஸ்டே காலையில 10 மணிக்கு ஒரு பஸ் உண்டு. அந்த பஸ்ஸை பிடிச்சிடணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அப்படியே ரெடி ஆயாச்சு. நானு, அம்மா, தங்கச்சி, ட்ரிஷான் 4 பேரும் போற மாதிரி தான் பிளானு. அப்பா வரல. ஸோ நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். என் தங்கச்சி தான் நிறைய வீடியோ எடுத்திருப்பா. ஸோ அதனால வீடியோல அவ நிறைய வந்திருக்க மாட்டா. நான் எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போ மட்டும் தான் வந்திருப்பா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தங்கச்சியை காணும் அப்பாவை காணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்ல அவங்கவுங்க அங்கங்க இருப்பாங்க. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்புன மாதிரி 10 மணிக்கு பஸ் பிடிச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஷாப்பிங் வந்து தூத்துக்குடி தான் போனோம். நாங்கள் இருக்கிற ஊர்ல இருந்து தூத்துக்குடி போக அந்த மெயின் சிட்டி போக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். ஸோ 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் அதாவது நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சிட்டியில தான் இருந்தோம். தூத்துக்குடி மெயின் சிட்டியில தான் இருந்தோம். லாஸ்ட் ஒரு 25-26 வருஷமா அங்கதான் இருந்தோம். ட்ரிஷான்லாம் பிறந்து ஒரு வயசு வரை கூட அங்கதான் இருந்தோம். ரிஷானுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள்ல நான் வந்து அங்க மகாராஷ்டிரா வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா, தங்கச்சி, அப்புறம் அப்பா எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. ஏன்னா இங்க சொந்த ஊர்ல இங்க வீடு கட்டினதுனால அப்படி இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸா தான் நாங்க இங்க இருக்கோம். ஸோ இந்த ஊர்ல நிறைய பேரை எனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அவங்க சொந்த ஊர்லயே. ஸோ அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எப்பவுமே நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி தான் இப்படி ஊர் பக்கம் வருவோம். மற்றபடி வர்றது இல்லையா. ஸோ அதனால ரொம்ப தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஊர்ல அவங்கள தெரியுமா அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே இப்போ 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நேராக சிட்டிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ ஹைப்பருக்கு எங்க ஊர்ல உள்ள மால் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தான். எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மால் அப்படின்னா அது ஹைப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த மால். ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஆட்டோலயே அப்படி வந்துட்டோம். வந்ததும் பாத்தீங்கன்னா லைட்டா பசிக்க ஆரம்பிச்சுட்டு. எனக்கு பொதுவா அந்த டிராவலே அவ்வளவா பிடிக்காது. அதுலயும் முக்கியமா பஸ், அதுக்கப்புறம் காரு, இந்த ரெண்டுமே சுத்தமா பிடிக்காது. ட்ரிஷான் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு டிராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். வாயெல்லாம் பல்லு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை விட்டு ட்ரிஷானுக்கு பஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் பல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கோழி, இது பனானா லீஃப் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு டிராவல் பண்ணாலே கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்த மாதிரியே இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலே KFC உண்டா. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு சின்னதா சிக்கன், அப்புறம் இந்த பெப்சி, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி கோல்டு ஷாப்பிங் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி ஒரு 4 கிராம் காயின் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அது போக என்கிட்ட ஒரு பழைய கம்மல் ஒன்று உண்டு. ஸோ அதையும் கொடுத்துட்டு 2 கம்மலா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு பவுனுக்கு 2 கம்மல் வாங்கலாம். அதாவது 16 கிராம் வர்ற மாதிரி நான் பட்ஜெட் போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா நம்ம கையில இருந்து கொடுக்குற மாதிரியும் தான் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய கம்மலா எடுக்கலாம். ஏன்னா நம்ம சில்க் சாரி எல்லாம் கட்டும்போது கம்மல் கொஞ்சம் பெரிய கம்மலா போட்டாதான் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒரு பவுனுக்கு வர மாதிரி 2 கம்மல் நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஹாரம், நெக்லஸ் இதெல்லாம் வாங்க போனோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு கழுத்துல வச்சு பாத்திரலாம். ஆனா இந்த கம்மல் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா 2 கம்மலையும் ஒரே நேரத்துல போடணும், போட்டு நல்லா இருக்கான்னு பாக்கணும். இதே மாதிரி ஒரு 5-6 கம்மலை போட்டு இது பண்ணி கலட்டி மாத்துறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து 8 கிராம்குள்ள வெயிட் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு மேல போகல. ஆனா ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா 10 கிராம்குள்ளதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் சாந்த்வாலி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு வளையம் மாதிரி, ஒரு சர்க்கிள் மாதிரி வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த டிசைன், கொஞ்சம் ஓல்டு டிசைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 5-6 கம்மல் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இதில் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியே கம்மலை போட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து மறுபடியும் கலட்டி வேற ஒரு கம்மலை போட்டு இப்படிங்கும்போது ரொம்ப டைம் எடுத்தது. ட்ரிஷான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்க ஏதாவது வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸ் வந்துருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்தது. 7 கிராம்ஸ் வந்துச்சு. இப்போ நான் போட்டுக்கலையா இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் தான். 1 பவுனுக்கு கொஞ்சம் மில்லி மட்டும் கூட வந்தது. எங்க அம்மாவுக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா என்னுடைய முகத்துக்கு பெரிய கம்மல் போட்டாதான் கொஞ்சம் எடுக்கும், சின்னது போட்டா எடுக்காதா. ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு அந்த கம்மல் பிடிச்சிருந்துச்சு. அதை எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2 கம்மல் ஃபைனலா சூஸ் பண்ணேன். என்ன கம்மல் அப்படிங்கிறத நான் இன்னொரு ஷார்ட்ஸ்ல சொல்றேன், கோவப்படாதீங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சொல்லும் போது நான் தெளிவா அது என்ன வெயிட், அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன்.
அப்புறம் அம்மாக்கு பாத்தீங்கன்னா வளையல் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க மாத்தணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால அம்மாவோட வளையல் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜோடி 2 பவுன். ஸோ அதை அப்படியே கொடுத்துட்டு 2 பவுனுக்கு வாங்குற மாதிரி தான். அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் வரும்போது 1 கிராம் எக்ஸ்ட்ரா கையில இருந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அதே வெயிட்ல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு வளையல், அதாவது ஒரு ஜோடி 2 பவுன்ல பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் டிசைன்ஸ் நிறைய இருக்காது இல்லையா, ஒரு 10-15 காமிச்சாங்க. ஃபைனலா பார்த்தா அம்மாவும் அதுல ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பில் போடுவோம் இல்லையா, அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து வேற ஏதாவது கலெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இந்த கேரளா ஹாரம் இருக்குல்ல, இது வந்து 35 கிராம்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் வெயிட் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டர்க்கி டைப்ல ஒரு நெக்லஸ் மாதிரி சோக்கர் மாதிரி போட்டிருந்தாலே அதெல்லாம் பாத்தீங்கன்னா 18 கிராம்ஸ் தான். ரொம்பவே லைட் வெயிட்டா, நான் பார்க்க பார்வையா சூப்பரா இருந்தது. அப்புறம் பொதுவாக எனக்கு ஆன்டிக் ஜுவல்ஸ் அவ்வளோவா ஒன்றும் பிடிக்காது. அதை போட்டால் கொஞ்சம் கவரிங் மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கும்னு பிடிக்காது. ஆனால் சும்மா அதையும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பவுன் இந்த ஹாரம், அதாவது 80 கிராமு. ஆனால் கழுத்துல ஒன்று போட்டாலே போதும், நல்லா கழுத்தை நிறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் கோல்டுல கொலுசு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அது வாங்கணும் அப்படிங்கிற பிளான் வச்சிருக்கேன். பைசெல்லாம் சேர்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். சும்மா அது எவ்வளோ வெயிட் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். நான் இப்போ கையில வச்சிருக்கேன் இந்த பால் டைப் பார்த்தீங்கன்னா 17 கிராம்ஸ் வந்துச்சு. கொலுசு வந்து 12 கிராம்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 12 கிராம்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மெல்லிசா வரும். அதே இது போக போக 4 பவுன் 5 பவுன் கூட வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 17 கிராம்ஸ், நல்லா சின்ன ஒல்லியா வந்து அங்கங்க ஒவ்வொரு பால் மட்டும் வந்திருந்தது. நல்லா இருந்தது, காலில் போடும்போது நல்லா நீட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சது அப்படின்னா பைசெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஃபைனலாக ஷாப்பிங் பண்ணது எல்லாத்தையும் அவங்க கிட்ட பில் போட்டு வாங்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வெளியே ட்ரிஷானுக்கு அடுத்தது ட்ரெஸ் எடுக்கணும். இந்த மால்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உள்ளவே இருக்கு. நம்மளுக்கு ட்ரெஸ்னாலும் சரி, ஜுவல்லரினாலும் சரி, ஃபர்னிச்சர்னாலும் சரி, இன்னும் நம்மளுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், செப்பல், சாப்பாடு எல்லாமே உள்ளே தான் இருக்கு. ஸோ வெளியே எங்கேயுமே போக வேண்டாம், இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னாலே இங்கே எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதுலயும் எங்க தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மால் அப்படின்னா அது இதுதான் சொல்லுவோம். காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விளையாடுறதுக்கு கேம் எல்லாமே இருக்குமா. ஸோ வந்தோம் அப்படின்னா நல்லாவே டைம் பாஸ் ஆகும். சாரி வந்து நான் பார்க்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் மந்தே வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அம்மாவும் போன மாசமே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால சாரி பக்கம் போகல, சும்மா அந்த வெளியே வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க, அதை மட்டும் அப்படி கவர் பண்ணியிருந்தேன். அது வந்து 4000 சம்திங் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப சாஃப்ட் கிடையாது, ரொம்ப ஹார்டா கொஞ்சம் விடவிடன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்து அது பில் போட்டு இது பண்றதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. சரி பசிக்க ஆரம்பிச்சது, நம்ம சாப்பிட்றோம், ஏன்னா இனிமே நம்ம லேட் ஆக்கணும் அப்படின்னா ஹோட்டல்லே சாப்பாடு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ட்ரிஷானுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் அவனுக்கு வழக்கம் போல அதை வாங்கி கொடுத்தாச்சு. நான் வழக்கம் போல என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரியும், அதே ஃப்ரைட் ரைஸ் தான். அப்புறம் அம்மா சுத்திலாம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி கீழே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ட்ரிஷானுக்கு மட்டும். ஸோ அதனால அவனுக்கு அப்படியே ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோட் தான் நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ ட்ரிஷானுக்கு வந்து கோட் போட்டாதான் எனக்கு நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களுக்கு ஆப்வியஸ்லி நிறைய கலெக்ஷன் இருக்கு, நிறைய மாடல்ஸ் கூட இருக்கதான் செய்யுது. ஆனா என்னதான் மாடல் போட்டாலும் இந்த கோட் அளவுக்கு வராது. பிளேசர் போட்டாதான் அது ஒரு நல்லா இருக்கும். அது இல்லாம இப்பதான் பசங்க வந்து நம்ம சூஸ் பண்ற ட்ரெஸ்ஸை போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை தான் போடணும்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம பார்த்து இதை எடு இதை எடுன்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதனால இப்போ வந்து நம்மளுடைய ஆசைக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நார்மலா ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போட்ட அளவுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்காது இல்லையா. ஸோ பிளேசர் போட்டாதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே பிளேசர் தான் சூஸ் பண்றது உண்டு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே ட்ரிஷனுக்கு போனோடனே செட் ஆயிடும். ஆனா என்னன்னே தெரியல, இந்த வாட்டி ரொம்ப இழுத்துட்டே இருந்தது. நிறைய எடுத்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிக்காத மாதிரியும் இருந்த மாதிரியே இருந்துச்சு. சிலது பிடிச்சிச்சு அப்படின்னா சைஸ் ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்தது. ட்ரிஷானுக்கு எப்பவுமே நான் ஃபிட்டா போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா பசங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் குண்டாயிட்டு போறது இல்லை, பெருசா ஒன்றும் வளர்ந்துடவும் மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஃபிட்டா போட்டாதான் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். வளர்ந்துருவாங்க நினைச்சு நம்ம பெரிய சைஸா எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தொலைன்னு தான் இருக்கும், பாக்குறதுக்கு அந்த லுக் இருக்காது. அதே இது நம்ம ஃபிட்டா போட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே அப்படிதான் எடுக்கிறது உண்டு. நான் ஆல்ரெடி 3வது பர்த்டேக்கு அவன் எனக்கு எடுத்த கோட் கூட இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த பிளேசர் கரெக்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து பெருசா அவன் எனக்கு காணாம போயிடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். ஸோ அந்த டைம் என்ன ஃபிட்டா இருக்கோ அதை தான் எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி அவனுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாக்கு செப்பல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால செப்பலும் பார்த்துட்டு இருந்தோம். ஹைப்பருக்கு வரும்போது சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2-3 சிஸ்டர் எப்பவுமே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த டைம் நாங்க டக்குன்னு வந்ததுனால சொல்ல முடியல. இன்னும் அடுத்த வாரம் ட்ரிஷான் அப்பா வருவாங்க. அப்பா அவங்க கூட கண்டிப்பா நான் ஷாப்பிங் வந்து ஹைப்பர் வருவேன். அது வந்து டியூஸ்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க, அப்படின்னு நம்ம டியூஸ்டே வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம்.
காலையில 11:30க்கு உள்ள வந்தோம் நாங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. வெளியே வரும்போது தான் பார்த்தோம், அதுக்குள்ள இருட்டிருச்சா, மணி என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு டைம் போறதே தெரியவே இல்லை. ஸோ வாங்கின எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மறுபடியும் இப்போ 1 மணி நேரம் நம்ம பஸ் டிராவல் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும். ஸோ அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.